இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அதை நான் நேற்றுக்கு சொன்ன பிறதான், மாண்புமிகு முதலமைச்சர் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார். அவர் பெரிய இதயம் படைத்தவர். எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு பல திட்டங்களை, இந்தியாவில் இல்லாததை, உலகத்தில் இல்லாததை, அது காலை உணவு திட்டமாகட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாகட்டும், புதுமை பெண்ணாகட்டும், எண்ணும் எழுத்துமாகட்டும், நான் முதல்வன், எப்படி ஒரு நோவல் ஐடியாஸ் கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் நினைக்கிறாரோ, அதே போன்ற கூட்டணி கட்சிகளிடம் மிகவும் ஒரு தாயுள்ளத்தோடு நடந்து கொள்வார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. அதெல்லாம் இன்னும் ஓரிரு தினங்கள் நியமிப்பார்கள். இன்னும் ஓரிரு நாங்க ரெடியா இருக்கோம், தயாரா இருக்கோம். ஓரிரு தினங்களை நியமிப்பார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். கைப்பற்றதுக்கு என்ன இருக்கு? தோழமை உணர்வோடு கேட்கிறோம். கொடுப்பதற்கு மாண்பு முதலமைச்சருக்கு எதை கேட்டாலும் கொடுக்கிறார். அவரு மக்கள் எதை கேட்டாலும் கொடுக்கிறாரு. கூட்டணி கட்சி கேட்டா கொடுக்க மாட்டாரா? அது பேசி தீர்த்து கொள்வார்கள். அதுல முரண்லாம் கிடையாது. எந்தவித கருத்து வேறுபாடும், எந்தவித முரணும் எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தும் துளி அளவும் இல்லை. ஒரு அகில இந்திய தலைமை கூட்டணியை பற்றி பேசி முடிவெடுக்கும் சொன்ன பேரு, நானே அதை பத்தி பேசுறது இல்லையே. மாநில தலைவரா இருக்கிற நானே பேசுறது இல்ல. இதுக்கு மேல யாராவது குறுக்கு சால் ஓட்ட நினைத்தால், முன்னும் போக நினைத்தால், அது அகில இந்திய தலைமை பார்த்துக் கொள்ளும். எல்லாம் ஒரு நிமிஷம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முழு மனதோடு இந்த தேர்தல் கூட்டணியை பற்றியும் பேச்சுவார்த்தை பற்றியும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்யும்னு எல்லா அதிகாரத்தையும் அவங்க கிட்ட கொடுத்து நீங்க வழிகாட்டுங்கன்னு சொல்லியிருக்கோம். இப்ப நாங்க வழிகாட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் இப்படி ஒரு கருத்து அப்படி ஒரு கருத்து சொன்னேன்னா இது அகில இந்திய தலைமைக்கு எதிரானது. நான் பல முறை சொல்லியிருக்கேன். அது மாதிரி யாரும் பேச வேண்டாம்னு வேண்டுகோள் வச்சிருக்கோம், கண்டிச்சிருக்கோம், சொல்லியிருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சருக்கு அவர் மிகப்பெரிய இதயம் படைத்தவர். யாரையும் அவர் விட்டு கொடுக்கல. இன்னும் அரவணைச்சு தன்னுடைய குடும்பமா நடத்திட்டு போறாரு இந்த கூட்டணியை. இது சக்சஸ்ஃபுல் அலைன்ஸ், இந்தியா அலைன்ஸ். எங்க அகில இந்திய தலைமை என்ன கேட்குதோ, என்ன வழிகாட்டுதோ நாங்க சொல்லுவோம். அதை கண்டிப்பா அவர் செய்து கொடுப்பார். அது எங்களுக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனை. அதை போய் நான் ஊடகத்துல இப்போ எதுவுமே முடிவு பெறாத மட்டும் சொல்ல முடியாது. ஓகே.